தங்கள் தங்கள் சித்தாந்தம் சொல்லுகின்ற சாதனைகளான யோகமோ, பிராணாயாமமோ, தியானமோ, பூஜையோ, அல்லது இவைகள் எல்லாம் கலந்ததோ, சமாதியோ, இந்த மாதிரி பல்வேறு விதமான அவரவர்கள் சொல்லு சித்தாந்தம் காட்டுகின்ற வழியிலே நடந்து வருவார்கள், பயணிப்பார்கள். இந்த அமைப்பிற்கு கோவில் அப்படின்னு பேரு. ஒரு சித்தாந்தத்தை மட்டும் பிரதானமாக வைத்துக் கொண்டு அதை வாழ்வதற்கும் வாழ்விப்பதற்குமாக உருவாக்கப்பட்ட ஈகோ சிஸ்டத்துக்கு மடம் அப்படின்னு பேரு. இந்த பல சித்தாந்தங்களுடைய மடங்களையும் அதற்கெல்லாம் மூலப்பொருளாக விளங்குகின்ற ஆலயத்தையும் இரண்டையும் நிர்வாகிக்கின்ற, வழிநடத்துகின்ற, ஆலயத்தை நிர்வாகிப்பதுங்கிறது உண்மையில் அந்த நாட்டை நிர்வாகிப்பது. ஏன்னா நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லா நாடுகளும் ஒரு ஆலயத்தை பிரதானமாக வைத்துத்தான் உருவாக்கப்படுகிறது. ஆலயம் நடத்தும் நாடு, நாட்டு அரசாங்கம் நடத்தும் ஆலயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் நடத்துற கோவில் கிடையாது. கோவில் தான் கவர்மெண்ட்டையே நடத்தும், நாட்டையே நடத்தும். அது மாதிரிதான் சனாதன இந்து தர்மத்தோட கட்டமைப்பு இருந்தது. அது மாதிரி கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தின் முழுமையான எல்லா பரிமாணங்களுடனும் சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்கும். ஒரு கவர்மெண்ட் கோயிலை நடத்தினா என்ன பண்ணாலும் சரி, கோவில் வெறும் சுற்றுலாத்தலமாகவும் ஒரு செல்வம் திரட்டும், பணம் திரட்டும் ஒரு இடமாகவும் தான் மாறும். அது வேற வழி இல்லை. காரணம் என்னன்னா, யார் நடத்துகிறார்களோ அவர்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை சார்ந்துதான் மொத்த சட்டதிட்டங்கள், முறைமைகள் எல்லாமே வகுக்கப்படும். எந்த காரணத்திற்காக ரிசோர்சஸ் ஸ்பெண்ட் ஆகுது, ரிசோர்ஸ் அலோகேஷன் எல்லாமே அதை வச்சுதான் முடிவாகும். நம்ம சனாதன இந்து தர்மத்தை பொறுத்தவரை ஆலயம் நாட்டை நடத்துகிறது. கோவில்தான் கோவிலை மையமாக வைத்து, கோயிலுக்குள்ளிருந்து கோவில்தான் நாட்டை நடத்தும்.